பாரத ரத்னா அன்னை தெரேசா நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஆசிரியர் தின விழாவை ஒட்டி புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் புதுத்தெருவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி தொடக்க விழா பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. பாரத ரத்னா அன்னை தெரேசா நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரேசா 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் உட்பட கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாஹே வந்து சேர்ந்த மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாசநாதன் அவர்களுக்கு மாக மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் காவலர் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரபந்த், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், மண்டல நிர்வாக அதிகாரி திரு மோகன்குமார், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். ஆசிரியர் தின விழாவை ஒட்டி புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் மாணவர்களுக்கு மிதிவண்டி ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் பள்ளி தாளாளர் தந்தை டொமினிக் ரோசாவியோ வரவேற்புரை ஆற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் தலைவி அனுராதா ராஜகோபாலன், அண்ணா தயவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றியுரை ஆற்றினார். மேலும் இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாஹே நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் R. செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரபந்த், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், மண்டல நிர்வாக அதிகாரி திரு மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். மண்டல நிர்வாக அதிகாரி காணொலி காட்சி மூலமாக நிர்வாக செயல்பாடுகள் குறித்து விவரித்தார். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்தார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர், மத்திய அரசு திட்டங்கள் மக்களை சென்றடையும் வகையில், மக்கள் அதிகம் பயனடையும் வகையில் திட்ட பெயர்களை வட்டார மொழிப்படுத்த வேண்டும்.
மாஹே பகுதியை சிறந்த சுற்றுலா பகுதியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மாஹே பகுதியின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியை விரிவுபடுத்தும் வகையிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாஹே பகுதியை புனராக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி தொடக்க விழா பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி தொடக்க விழா பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர் அமர்தேவ் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில கராத்தே சங்க பொதுச் செயலாளர் கராத்தே வளவன், புதுச்சேரி மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் கராத்தே பாலச்சந்தர் கலந்து கொண்டனர். பயிற்சியாளர்கள் ரஞ்சித், ராஜலட்சுமி மற்றும் தமிழரசி ஆகியோர் தற்காப்பு கலையை பற்றி சிறப்புகளும் அதன் விளக்கங்களையும் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 40க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தற்காப்பு கலையை பற்றி தெரிவிக்கப்பட்டு பயிற்சி தொடங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் புதுத்தெருவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகளை தொடர்ந்து பொதுமக்களை கேட்டறிந்து ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் புதுத்தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10,68,000 செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையினை தொடங்கி செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சாலைகளை பொதுமக்களின் தேவை கேட்டு உடனடியாக அமைத்து தர வேண்டும் மற்றும் நிறைவாக பணி முடித்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தியாகச்சுடர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 153வது பிறந்தநாளை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பில் மாநில தலைவர் சே. பொன்னுரங்கம் அவர்கள் தலைமையில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நிர்வாகிகள் பி. கிருஷ்ணமூர்த்தி, ராமராஜ், பொன் நடராஜன், தேவநாதன், ராஜேந்திரன், இளங்கோ, S.L. கேசவன், ராஜேந்திரன், கோவிந்தராஜ், மகேஷ் பிரபு, சரவணன், சேகர், கிருஷ்ணராஜ், ரவிச்சந்திரன், நடராஜ், மோகன், நேரு ஆகியோர் உடனிருந்தனர்.
பாரத ரத்னா அன்னை தெரேசா நினைவு தினத்தையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஆசிரியர் தின விழாவை ஒட்டி புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் புதுத்தெருவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி தொடக்க விழா பனித்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.